ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ரொம்ப நாளா கன்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொரோனா டைப்லேருந்தே இருக்கு. இப்போ 2026 ஆயிடுச்சு. பட் அதுக்கான ஸ்டெப் எதுவும் நான் எடுக்கல. ஜஸ்ட் வெறும் ஐடியா மட்டும் தான் இருந்துச்சு. கன்டென்ட் கிரியேட் பண்ணுறதுனா நான் வந்து அவ்வளோ என்டர்டெய்னிங்கான பர்சன் கிடையாது. ஸோ என்டர்டெயின் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தமாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா கொரோனா டைமத்தில் எனக்கே ஒன்றும் தெரியாது. ஸோ அப்போ இருந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ கொரோனா டயத்துலேருந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லி நம்ம மோஸ்ட்லி என்னோட வே எப்படின்னா கொஞ்சம் லாங் டேர்மில் வெல்த் பில்ட் பண்ணோம். சும்மா இந்த குயிக் மணிக்காக தேடி ஓடக்கூடாது அப்படிங்கிறதுல முக்கியமாக அதை வந்து மெயினாக யோசித்தேன். ஏன்னா வந்து சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 வருது, டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. பட்டு எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு வந்து நம்ம ஒன்று கற்றுக்கிட்டோம்னா அதை ஆழமாக கற்றுக்கணும். ஆக்சுவலாக நான் இதுக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. அதனால் ஜஸ்ட் லைக் தட் ஏதோ பேசிகிட்ருக்கேன். அதுதான் எனக்கு சிரிப்பாக வருது. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. அண்டு வீடியோ குவாலிட்டியெலாம் முக்கியமாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு எடிட்டிங் சுத்தமாக தெரியாது. எடிட்டிங்லாம் வந்து மேபி ஃப்யூச்சரில் கற்றுக்கிட்டு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இருந்த வரைக்கும் இப்போதைக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டென்ட் தான் முக்கியம். குவாலிட்டியும் முக்கியம்தான். ஆனால் கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஒரு குவாலிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எக்கனாமி ஸோ நான் கற்றுக்கிட்டது 5 வருஷத்தில் கற்றுக்கிட்டதை சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சா வந்து எனக்கு வந்து எக்கனாமி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக உடைச்சோம்னா ஒரு 4 பார்ட்ஸாக பிரிக்கலாம். என்ன எக்கனாமிங்கிறது என்ன, எப்படி ஒர்க் ஆகுது. நான் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் பர்சன் ஏ, நீங்கள் பர்சன் பி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குகிறேன், நீங்கள் எனக்கு அந்த பொருளை கொடுத்துட்டு என்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறீங்க. இந்த மாதிரி இது ஒரு சிம்பிள் டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி வந்து பல டிரான்சாக்ஷன் நடக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் இந்த கலெக்டிவ் ஆஃப் டிரான்சாக்ஷன் சேர்ந்தது தான் எக்கனாமி அப்படிங்கிறது. இப்படி தான் வந்து எக்கனாமி ஒர்க் ஆகுதா அப்படின்னா கிடையாது. இது வந்து ஒரு பேசிக்கான சிம்பிள் ஒன்று. அடுத்து இதில் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி க்ரோத்துன்ற ஒரு மேட்டர். ப்ரொடக்டிவிட்டி க்ரோத் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு நம்மளோட அதாவது நம்ம ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கும்? டிமாண்ட் கம்மியாக இருக்கும்போது ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தால் அதோட ப்ரைஸ் குறையும். டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்தால் அதோட ப்ரைஸ் கூடும். இது வந்து ஒரு பேசிக்கான இதுதான். ஆனால் நான் சொல்ல வந்த ப்ரொடக்டிவிட்டி க்ரோத்துங்கிறது கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் டிரான்சாக்ஷனை முடிச்சுட்டு அடுத்து இந்த பெரிய டாப்பிக்கை டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் பேசிக் மட்டும் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு இப்போ நம்ம பார்ப்போம் கவர்மெண்ட்ஸ்லாம் கடன் வாங்குவாங்க. இப்போ வந்து யூஎஸ்க்கு வந்து 30 ட்ரில்லியன் மேலே சம்திங் 33 சம்திங் மேலே வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு யார் கடன் கொடுக்குறா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யார் கடன் கொடுக்குறாங்க? யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க. அவங்களே மணியை பிரிண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து அது ஒரு டெப்ட் சைக்கிள்குள்ளே போகும். ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிளில் ஒரு கலெக்டிவ் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, சும்மா இது ஆக்சுவல் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 4 டெப்ட் சைக்கிள், ஒரு 5 டெப்ட் சைக்கிள் ஷார்ட் டேர்மாக முடிஞ்சா ஒரு லாங் டேர்ம் டெப்ட் சைக்கிள் வரும். ஸோ இந்த மாதிரி அது ஒரு சைக்கிள் மாதிரி இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி அந்த லாங் டேர்ம் டெப்ட் சைக்கிள் இப்படி ஒரு லீனியராக போகுதுன்னா, ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிள் அந்த லாங் டேர்ம் டெப்ட் சைக்கிள்லேயே இப்படி மேலே கீழே போயிட்டு வரும்.
இவ்வளோதான் பேசிக்கு. பட் இது எல்லாமே இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லென்த்தியான டாப்பிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதுனால என்னோடய சைனஸ்லாம் பிரேக் பண்ணணும். அதுக்காக ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம ட்ரான்சாக்ஷன் எப்படி, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்டிவிட்டி க்ரோத்து, ஷார்ட் டேர்ம் டெப் சைக்கிள், லாங் டேர்ம் டெப் சைக்கிள், இதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரே வீடியோவில் சொல்லலாமா இல்லை பிரித்து சொல்லலாமாங்கிறது நான் வீடியோ எடுக்கும்போது டிசைட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரியல அது எவ்வளோ டைமிங் வரும், என்ன இதுன்னு. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தாக சொன்னால் தான் புரிகிற மாதிரி இருக்குது. பட் இது ரீல்ஸ் காலம், முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி சொல்லணும். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். மெயின் மோட்டோ இங்கே என்னென்னா உங்களுக்கு புரியணும் நான் சொல்ல வர கண்டென்ட். அதுதான் என்னோடய மெயின் மோட்டோ. அதுதான். ஸோ அதனால் அதுக்கு எவ்வளோ டயத்தில், எவ்வளோ கம்மியான டயத்தில் நான் ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.